பாஸ் ஸ்பைடர். பாஸ் பாஸ் அங்க பாருங்க பாஸ், ஸ்பைடர் இருக்கு பாஸ், அங்க பாருங்க ஸ்பைடர். இது ஸ்பைடர் இல்ல, அதுவும் இல்லாம நான் பாஸ் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் தான் பாஸ். அப்புறம் அது ஸ்பைடர், தி ஜாயன்ட் ஸ்பைடர் ரோபோட். நீ இதுல உட்காந்து ஆபரேட் பண்ணி வீர் மேல ஸ்பைடர் வெப்ப போட்டு அதுல அவனை சிக்க வச்சு தரையில தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல போடணும். பாஸ் நீங்க ஜீனியஸ், நீங்க சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சரியா தான் சொல்றா பாஸ், அவ சொல்றது சரிதான். டிம்பக்டு வேணாம், காப்பாத்துங்க. நின்றுச்சா? டிம்பக்டு டிம்பக்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, சீக்கிரம் ஆஃப் பண்ணு, சீக்கிரம் ஆஃப் பண்ணு. சாரி பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். சீக்கிரமா இங்க ஓடிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, யாரும் இருக்காதீங்க, சீக்கிரம் சீக்கிரம். டிம்பக்டு வீர் வரட்டும், அவனை பார்த்துக்கலாம். இன்னைக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. தேங்க்யூ வீர். அது வந்து தேங்க்யூ ரோபோபாய். வெல்கம். இப்ப ஜாலியா இருக்க போகுதே. வீர் காப்பாத்து.
வீர், என் உயிர் நண்பா, நீ எப்படிப்பா இருக்க? பார்த்தல்ல, என் சக்திக்கு முன்னாடி நீலாம் ஒண்ணுமே கிடையாது. வேலைக்காக டிம்பக்டு, அது உன் சக்தி இல்ல, என்னுடைய சக்தி. சாரி பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க, தப்பு நடந்து போச்சு பாஸ். இப்ப நான் இவனை கைது பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க வீர என்ன வேணாலும் பண்ணலாம், உங்க இஷ்டம் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன். வீருக்கு நான் திரும்ப கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரி டிம்பக்டு, உன் புத்திசாலியான திறமைய வச்சு நீ என்ன கட்டி போட்டுட்ட. என் புத்திசாலித்தனத்தை வச்சுக்கிட்டு நான் உன்னை ஏமாத்த போறேன். ஹோலோகிராஃபிக் இமேஜ் ஆன். Holographic image on. எப்படி இருக்க டிம்பக்டு? நீ ஒரு டூப்ளிகேட் ரோபோய புடிச்சிருக்க. ஒரிஜினல் நான் தான். இதோ இங்க இருக்கேன் பாரு. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இப்ப நான் உன்னை கூட விட போறதில்ல. திடீர்னு 2 பேர் எங்க இருந்து வந்தாங்க இம்லி? ஒருத்தன் கீழே இருக்கான், இன்னொருத்தன் மேல ஓடிட்டு இருக்கான். அது வீரோட இமேஜ்னு நினைக்கிறேன். உண்மையான வீர் கீழே இருக்கான். நான் போய் அவனோட கட்டை அவுக்க போறேன். தேங்க்ஸ் இம்லி. நான் இங்க இருக்கேன் டிம்பக்டு. இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். ஒரு ரோபோ பாய். இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். வீர் ஒரு ரோபோ பாய். இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். வீர் ஒரு ரோபோ பாய். இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். வீர் ஒரு ரோபோ பாய். இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். ரோபோ பாய், என்ன காப்பாத்து. ஏன் காப்பாத்து?
காப்பாத்துங்க பாஸ். இம்லி, thank you for helping me. You're welcome, Robo Boy. உனக்கு தெரியுமா டிம்பக்டோ, இந்த ஸ்லீட்டிங் ஏஜென்ட்ல 2000 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட்டை அதிகமாக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். புருஷத் கஞ்சோட டெம்பரேச்சர் அதிகமாக்கி நீங்க ஏசியையும் ஏர் கூலரையும் விற்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா பாஸ்? ஆனா பாஸ் நான் ஐஸ்கிரீமை மட்டும் தான் விற்பேன். ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாய மூடு வேலைக்காகாதவனே. இது அந்த ஃபுர்சத் கஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற பால்கோனாக்கு உள்ளேயும் வெளியிலையும் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த எரிமலையை வெடிக்க வைப்பேன். அதுக்கு 11,000 சென்டிகிரேட் டெம்பரேச்சரே அதிகம். ஆனா நான் இதுல இப்போ 12,000 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மொத்த ஃபுர்சத் கஞ்சும் அந்த எரிமலை குழம்புல விழுந்து அழிஞ்சு போயிடும். அதோட சேர்ந்து அந்த வீரோடைய கதையும் முடிஞ்சு போயிடும். Meow. நீங்க ஜீனியஸ் பாஸ். சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சரியா சொல்றா பாஸ். அவ சொல்றது சரிதான். இங்க பாரு, இதுதான் அந்த எரிமலை. இது அந்த ஊருக்கு பின்னாடி தான் இருக்கு. இங்க பாரு, ஒரு டனல் இருக்கா? இதுக்குள்ளதான் நீ போய் அந்த எரிமலைக்கு கீழே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்க போற. பாஸ், இங்க ரொம்ப வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம ஏசி ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி ப்ராப்ளம்லாம் இல்ல பாஸ். நம்ம இருக்கிற இடம் இந்த எரிமலைக்கு கீழே தானே இருக்கு. ஒருவேளை நம்மளோட எரிமலை வெடிச்சதுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதை நினைச்சுக்கிட்டு தான் நான் ஹீட்டிங் பட்டனை ஆன் பண்ணி விட்டுட்டேன் பாஸ். நீ என்ன காரியம் பண்ணிருக்க? டிம்பக்டோ! அந்த ஹீட்டிங் கேஜெட்டை எரிமலைக்கு கீழே வச்சு அதை ஆன் பண்ணிட்டியா? நான் ஆன் பண்ணிட்டேன் பாஸ். உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒர்க்ல நான் எப்பவுமே பர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு. இப்போ என்னோட டர்ன். சட்டா அங்கிள், என்ன யார் அடிச்சது சொல்லுங்க. நான் இல்ல. சட்டா அங்கிள், இந்த விளையாட்டை விளையாடுறது யாரு? மறுபடியும் யார் அது சொல்லுங்க. அந்த எரிமலையில இருந்து சாம்பல் வெளியில வருது. இந்த எரிமலை வெடிச்சதுன்னா அப்புறம் மொத்த ஊரும் நாசமாயிடுமே. உடனே நான் இந்த ஊரை விட்டு ஓடி ஆகணும். ஓ பண்டியோட மாமி, நாம இங்க இருந்து போகணும். சீக்கிரம் சீக்கிரமா அது எப்படியாவது நிறுத்து. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். நீ அங்க பாத்தியா? எரிமலைய யாரோ கிஃப்ட் ராப் பண்ணி இருக்காங்க. இது எந்த மாதிரி மேஜிக்? சிண்டு, நீ மேஜிக் பண்றதை நிறுத்து. எல்லாத்தையும் பழையபடியே மாத்து சீக்கிரம். நான் எது பண்ணாலும் நீங்க சந்தோஷப்படவே மாட்டேங்கிறீங்க. இனிமே எதுக்கும் என்ன கூப்பிடாதீங்க. இந்த எரிமலை இப்போ எதுக்காக வெடிக்குதுன்னு நான் போய் பார்த்தாகணும். ஏன்னா இந்த எரிமலை ரொம்ப வருஷமா வெடிச்சதே இல்ல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வீர் பாத்து. ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். எக்ஸ்ரே விஷன் ஆன். எக்ஸ்ரே விஷன் ஆன். தாத்தா, இந்த எரிமலைக்கு கீழே ஏதோ கேஜெட் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நான் அந்த இமேஜ் உங்களுக்கு ரிலே பண்றேன். வீர், அந்த கேஜெட் பூமி கடியில டெம்பரேச்சர் அதிகமாக்கிட்டு இருக்கு. இது நிச்சயம் அந்த மேட் மேக்ஸோட வேலை தான். நீ சீக்கிரம் அங்கிருந்து வெளியே வந்துரு.
இந்த பஸ்ஸுக்கு என்ன ஆச்சு? இது நகரவே மாட்டேங்குது. சீக்கிரமா பஸ்ஸுக்குள்ள இருக்க குழந்தைகளை வெளியில கூப்பிடுங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய கல்லு வந்துகிட்டு இருக்கு. அது நிச்சயமா இந்த பஸ் மேலதான் விழ போகுது. தாத்தா, நான் வெளியில இருந்து ஹோல் போட்டு எரிமலைக்குள்ள போறேன். ஓகே வீர். சுல்புல் சீக்கிரம் வா, நம்மளும் போய் வீருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ட்ரில்லிங் சூட் ஆன். ட்ரில்லிங் சூட் ஆன். இன்னைக்கு அவன் வாழ்க்கையோடைய கடைசி நாள். பாஸ் பாஸ், அந்த கேஜெட்டோட டெம்பரேச்சரை ஒரேடியா அதிகமாக்கிடுங்க. அப்போ வீரோட கதை அங்கேயே முடிஞ்சிரும்ல. அந்த கேட்ஜெட்டோடைய டெம்பரேச்சர் மெதுவா தான் ஏறும். அது ஒரே நேரத்துல அதிகமாகணும்னா அதை வெடிக்க வைக்க வேண்டியதுதான். ஆனா அதை எப்படி வெடிக்க வைக்கிறது பாஸ்? டிம்பக்டு, நம்ம கிட்ட இருக்கிற ரோபோட் எடுத்துக்கிட்டு நீ சீக்கிரமா டனலுக்கு வழியா உள்ள போ. அதுக்கப்புறம் இதை நீ ஹீட்டிங் ஏஜென்ட் மேல வச்சு இந்த ரிமோட் மூலமா வெடிக்கவை. அது வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சர் அதிகமாயிடும். அப்புறம் தானா எரிமலை வெடிச்சிரும். அதோட சேர்ந்த வீரோடைய கதையும் முடிஞ்சிரும். இம்லி, முதல்ல நான் போறேன், பின்னாடியே நீ வா. வீர் வீர் வீர், சுல்புல், நீ எதுக்காக இங்க வந்த? வெளியில போ. வெளியில போற வழி மூடிடுச்சு. நீ நல்லா பக்கம் கவனி, நான் ட்ரில் போட்டுடுறேன். வீர், சீக்கிரமா முடிச்சிரு. டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த கேஜெட் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வீரை யாராலையும் காப்பாத்த முடியாது. பாய் பாய் வீர். சீக்கிரமா பண்ணு வீர். இவ்ளோ மேல இருந்து நீ எப்படி வந்து விழுந்த? இத நீ எரிமலை கிட்டதான் கேட்கணும். அது என்ன தான் துரத்துது. வீர், எப்படியாவது வெளியே வந்துரு. இனிமே எதுவும் பண்ண முடியாது. மீட்டர் டேஞ்சர் சைன் காட்டுது. இல்ல தாத்தா, என்னால வெளியில வர முடியாது. எரிமலை வெடிச்சதுன்னா மொத்த ஊரே அழிஞ்சு போயிடும் தாத்தா. நான் கடைசி நிமிஷம் வரையும் முயற்சி பண்றேன். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன்.
ட்ரில்லிங் சூட் ஆன். தாத்தா மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆ, இப்படி எப்படி நடந்தது? இப்படி நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பில்ல. வீர், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த வழி கண்டிப்பா எரிமலைக்கு கீழே தான் போகும்னு நினைக்கிறேன். வீர், அந்த மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. வாங்க போலாம்.